கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 34வது வசனம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 34வது வசனம். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார். பிரியமானவர்களே, வாழ்க்கையின் சில சூழ்நிலைகளில் நாம் தேவன் மேல் வைத்திருந்த அபரிதமான விசுவாசமும் அவரை குறித்த நம்பிக்கைகளும் மரித்தது போன்ற ஒரு நிலைமைக்கு வந்து விடுவதுண்டு. இக்கட்டான நேரங்களில் கர்த்தரை அதிகமாக நம்பவும் அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்கவும் விரும்பினாலும் கூட முடியாமல் போய்விடுவதுண்டு. ஆம், அங்கே நம்பிக்கைகளும் விசுவாசமும் மரித்து போய்விடுகின்றன. இயேசுவின் சீடர்களின் வாழ்க்கையிலும் இது நிகழ்ந்தது. 3½ ஆண்டு காலமாக இயேசுவின் வல்லமைகளையும் மகத்துவங்களையும் நேரில் கண்டு அவர் மேல் பெரிய நம்பிக்கைகளை வைத்திருந்தார்கள் தான் அவர்கள். ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட சூழ்நிலையில் அவர்களின் நம்பிக்கையில் மரித்தது போன்ற ஒரு செயல்பாடான நிலைக்கு வந்துவிட்டது. அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை சார்ந்து நின்று தைரியமாக செயல்பட அவர்களால் முடியவில்லை. ஆயினும் அவர்களின் மனம் இயேசுவை நோக்கி தான் சென்றது. அவர்களின் உள்ளம் அவருக்காக ஏங்கியது. மலை போன்ற அவர்களின் விசுவாசம் மரித்து போய்விட்டது போன்ற நிலைமை ஏற்பட்ட பின்னரும் அவர்களின் இருதயம் இயேசுவை காண வாஞ்சித்து தேடியது. அங்கே முதலாவது அவர்கள் இயேசுவை கண்டனர். உயிரோடு எழுந்த இயேசுவை அவர்கள் கண்டபோதும் மரித்து போன அவர்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் மறுபடியும் உயிர் பெற்றன. ஆம், உயிரோடு எழுந்த இயேசுவின் பிரசன்னத்தை அவர்கள் கண்ட வேளையில் அவர்களின் மரித்து போன நம்பிக்கையும் உயிரோடு எழுந்தது. நாம் மலையளவாக இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தாலும் சோதனையான காலகட்டங்கள் அதனை மரித்து போக செய்ய முடியும். முயற்சி செய்து பார்த்தால் கூட நம்பிக்கையோடு இருக்க முடியாமல் போய்விட முடியும். ஆயினும் நம்முடைய இதயம் இயேசுவையே நோக்கி செல்லுமாயின் அங்கே மரித்து போன நம்பிக்கையில் மறுபடியும் உயிர் பெற வாய்ப்புகள் உண்டு. எனவே மீண்டும் மீண்டும் வலிமையாக விசுவாசிப்பதற்கும் உறுதியாக நம்புவதற்கும் மாம்சீகமான முயற்சிக்காமல் நம்முடைய விசுவாசத்தை உயிர் பெறச் செய்யும் வல்லமையுடைய இயேசுவை நோக்கி நம்முடைய மனம் தீவிரமாக செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை பண்டிகையாக கொண்டாடுகின்ற கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு ஒரு பண்டிகை வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்த பண்டிகை, அது ஈஸ்டர்ன்னு சொல்கிறோம். இப்படியாக வருஷம் இந்த பண்டிகை கொண்டாடி சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைகிறார்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை விசுவாசிப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் எங்கே இல்லை. ஆனால் வருஷம் நாம் உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாட அவருக்கு மரணமே கிடையாது. இந்த உலகத்தில் அவர் தேவகுமாரனாக மனுஷகுமாரனாக அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மாம்ச சரீரத்தோடு இருந்தபடினால ஒரு மரணம், சரீர மரணம் அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவர் உயிரோடு எழுந்தார். அதான் உண்மை. நாம் இதை விசுவாசிக்க வேண்டும். இதை கொண்டாடுவதற்கு அல்ல, இதை விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் நம்பிக்கை இல்லை. பண்டிகை கொண்டாடுறோம், ஆனால் சொந்த வாழ்க்கையில விசுவாசமும் நம்பிக்கை மரித்து போன நிலைமையில காணப்படுகிற கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் அவரையும் நோக்கி பார்த்து ஓடும்போது மறுபடியும் அது உயிர்ப்பிக்கப்படுகிறது, மறுபடியும் வல்லமை செயல்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அதனால் தொடர்ந்து நாம் கர்த்தரை விசுவாசிப்போம், நம்புவோம். நம்முடைய மரித்து போன நிலைமையில் இருக்கிற எதுவாக இருந்தாலும் உயிர்ப்பிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை
வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.